பிரான்சில் ஹோட்டல்கள் மற்றும் உணவகங்களில் அதிகளவான தமிழர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் உணவகங்கள், கஃபேக்கள் மற்றும் ஹோட்டல்களில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு வாடிக்கையாளர்கள் வழங்கும் டிப்ஸ் மீதான வரி விலக்கு 2026 ஆண்டிலும் தொடரும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது. 2022 ஆண்டு முதல் நடைமுறையில் உள்ள சமூக பாதுகாப்பு வரி மற்றும் இதர கட்டண விலக்குகளை தொடர்ந்து செயல்படுத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் நாட்களில் வெளியிடப்பட உள்ளது. அரசின் 2026 ஆண்டுக்கான முழுமையான வரவு செலவு திட்டம் இன்னும் நாடாளுமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இதன் காரணமாக ஜனவரி 1 முதல் இந்த வரி விலக்கு ரத்தாகிவிடும் என்று அச்சம் நிலவியது. ஆனால் ஊழியர்களின் நலனை கருத்தில் கொண்டு வரவு செலவு திட்ட முடிவுகளுக்கு காத்திருக்காமல் இந்த சலுகையை தொடரப்போவதாக அரசாங்கம் தற்போது உறுதிப்படுத்தியுள்ளது. முன்னதாக கடந்த அக்டோபர் மாதமே தேசிய சட்டமன்றத்தில் இதற்கான விவாதம் நடைபெற்றது. அப்போது பெரும்பாலான உறுப்பினர்கள் டிப்ஸ் மீதான வரி விலக்கை 2028 ஆண்டு வரை நீட்டிக்க ஆதரவாக வாக்களித்திருந்தனர். இது பணியாளர்களுக்கு கூடுதல் வருவாயை உறுதி செய்வதுடன் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த உதவும் என சுட்டிக்காட்டப்பட்டது. வாடிக்கையாளர்கள் ரொக்கமாகவோ அல்லது வங்கி அட்டைகள் மூலமாகவோ வழங்கும் டிப்ஸ்களுக்கு வரி விதிக்கப்படலாம் என்ற பேச்சு எழுந்தபோதே உணவகத்துறையினர் அதற்கு கடும் எதிர்ப்பு வெளியிட்டனர். குறிப்பாக தற்போது நிலவும் கடுமையான விலைவாசி உயர்வுக்கு மத்தியில் இந்த வரி விதிப்பு ஊழியர்களின் வருமானத்தை பெருமளவு பாதிக்கும் என்று தொழிற்சங்கங்கள் வாதிட்டன. உணவக உரிமையாளர்களை பொறுத்தவரை இந்த டிப்ஸ் முறையை சிறந்த பணியாளர்களை தக்க வைத்துக் கொள்ள உதவும் ஒரு ஈர்ப்பு காரணியாக உள்ளது.